மனோஜ் தங்கபாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா இப்போது திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா திமுகவில் இணைஞ்சால் மட்டும்தான் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு போல். இனிமேல் வேறு எங்கே இருந்தாலும் எதுவுமே மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் திமுகவில் இணைஞ்சிட்ருக்காரு போல். ஆனால் கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, வரவேற்கத்தக்கது தான். ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் 2026 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை அண்ணனுக்கு ஒதுக்கி அதில் எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஜெயிக்க வைக்க போகிறாங்க எப்படியும் திமுகவில். அதில் மாற்றலாம் கிடையாது. அதிமுகவிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மாவட்ட செயலர் போஸ்டிங் வெயிட்டிங்கில் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க அடுத்த படி நம்ம திமுகவில் போயிட்டு சேர்ந்த உடனே மாவட்ட செயலர் பதவி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து அவங்க திமுகவுக்கு உழைச்சிட்டே இருக்கிறன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துடுவாங்க. அதனாலவே என்னமோ தெரியாது, அதிமுகவில் மற்ற எந்த கட்சியில் இருந்தாலும் கண்டிப்பாக திமுகவில் ஒரு பதவி, மிகப்பெரிய பதவி வெயிட்டிங்கில் இருக்கும் அவங்களுக்காகவே. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணனுக்கு எப்படியும் மாவட்ட செயலர் பதவி கொடுப்பாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் நின்று அண்ணன் ஜெயிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டார். அது எல்லா நடைமுறையிலுமே அது நடக்க தான் மற்ற கட்சிக்கு போகிறோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதிமுகவில் இருந்து வெளியே வந்து அவங்களுடைய எம்எல்ஏ கண்டிப்பாக வெளியே வந்து வேறு ஒரு கட்சியில் இணைகிறாங்கன்னா அவங்களுடைய இது ராஜினாமா பண்ணணும் தான். அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். இன்னும் 5 மாதம் வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக மறுபடியும் அதே எம்எல்ஏ ஒரு அமைச்சர் போஸ்டிங்கே ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பாருண்ணே. உங்களுக்கு பொறுத்திருந்து பாருங்கள்.